ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இல்லை, இது ஒரு முக்கியமான பதிவு. கொஞ்சம் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா பெண்களுக்கு நடக்கிற ரொம்ப கேவலமான செயலில் ஒன்று இந்த பொறுக்கி பசங்க நடந்துக்கிற மகா மட்டமான செயல். நேற்று ஈவினிங் நான் எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரேன். வந்துட்டு இருக்கும்போது ஒரு பொறுக்கி ஒரு ஒரு 10வது படிக்கிற பொண்ணு மாதிரி தான் இருக்குது. சின்ன பொண்ணு தான், அது ஒரு 15 வயசு பொண்ணு தான் இருக்கும். சரிங்களா, 2 பொறுக்கிங்க அந்த பொண்ணுக்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானுங்க. இல்லை, நான் என்னை விடுங்க, நான் போகணும், நான் என்னை விடுங்கன்னா, இரு எனக்கு பதில் சொல்லிட்டு போ அப்படின்னு அந்த பொண்ணை இழுத்து வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. நானும் ஒரு தூரத்துலேருந்து வரும்போதே நான் பார்த்துட்டு தான் வந்தேன். சரியா, சரி, ஓகே, அவங்க அக்கா தங்கச்சி ஒரு வேளை அண்ணனுங்களா இருக்கலாம், அவங்க வீட்டில் இருக்கிற யாருன்னா ஒரு நபராக இருக்கலாம். கிட்ட வர 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 தான் பார்த்தா அந்த பொண்ணு அழுவுது. அவனுங்க விட மாட்டுறானுங்க. அவனுக்கு ஏதோ போதை போட்டிருக்கானுங்க, ஆனால் ஸ்மெல்லு வரல. அவனுங்க ஒரு வேளை கஞ்சா அடிச்சிருந்தானுங்களா இல்லை வேறு எதுனா போதை பொருள் யூஸ் பண்ணாங்கன்னா தெரியல. அந்த பொண்ணு விடல. அங்கேருந்து எல்லாரும் பார்த்துட்டு 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 அவங்க பாட்டுன்னு போகிறாங்க. என்ன மாதிரி தான் அவங்களும் திங்க் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை அவங்க அண்ணன் தம்பிங்க எதனா நினச்சிட்டு திங்க் பண்ணாங்களான்னு தெரியல. ஆனால் அந்த பொண்ணு அழுவுது. எனக்கு நான் போகணுன்னா அம்மா திட்டுவாங்க, நான் போகணுன்னா அம்மா திட்டுவாங்க சொல்லி அழுவுது. தயவு செஞ்சு சொல்கிறேன். நான் போனேங்க. நான் என்ன கேட்டிங்கன்னா நான் போனேன். என்ன பாப்பா பிரச்சனைன்னு கேட்டேன். இல்லைக்கா, நான் வீட்டுக்கு போனேன், வழியை மறைச்சிட்டு உங்கள் வீடு எங்கே இருக்குதுன்னு சொல்லுன்னு சொல்கிறாங்க 2 பேரும். நான் இப்போ கேட்டதால தான் அந்த பொண்ணு உண்மையாக சொல்லிச்சு. ஏன்ப்பா என்னப்பா பிரச்சனை, அந்த பொண்ணு வீடு எங்கே இருந்தால் உனக்கு என்ன பிரச்சனை, நீ எதுக்கு கேட்குறேன்னு, இது உங்களுக்கு தேவையில்லாது, உங்களையே கேட்டேன் அப்படின்னு என்கிட்ட பிரச்சனை பண்ணானுங்க. 2 பேருமே கண்ணு மட்டும் சொருகுது, ஃபுல்லாக ஆடுறாங்க. ஆனால் போதையோடைய ஸ்மெல் அவங்க மேலே வரல. சரிங்களா, அப்படியே அவங்க என்ன என்ன பண்ணியிருக்காங்க நல்லா தெரியுது. இந்த பல போதைப் பொருளில் ஏதோ ஒரு பொருளை யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க மூளை அவங்க கிட்ட இல்லை. சரிங்களா, என்ன பண்ணுற ரோட்டில் ஒரு சின்ன குழந்தையா பெரியவங்களா வயசானவங்க அதெல்லாம் பார்க்கல. அந்த போதையில் ஒன்றுமே தெரியாமல் அப்படி பண்ணுறாங்க. சரிங்களா, தயவு செஞ்சு இப்படி தான் வெளியே வந்தால் நடக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற பொம்பளை பசங்க கிட்ட தைரியமாக ஃபேஸ் பண்ண சொல்லுங்கள். அவங்க யாருன்னா ரோட்டில் யாருன்னா நின்று எதுனா பிரச்சனை பண்ணாங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்கள கூப்பிட சொல்லுங்கள். ஏன்னா என்னை பாதி பேர் என்ன நினைப்பாங்கன்னா அவங்க சொந்தக்காராக இருக்கலாம், அண்ணன் தம்பியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதனால் நீங்கள் சொல்லுங்கள், ஒரு சின்ன பிரச்சனை எது ஆனாலும் பக்கத்தில் இருக்கிறவங்கள உடனே ஹெல்ப் சொல்லி கூப்பிட்டு கேட்க சொல்லுங்கள். யோசிச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு பொம்பளை பசங்கன்னா கேட்காம இருந்து இப்போ நானாக போய் கேட்டதால் தான் அந்த பொண்ணை பற்றி எனக்கு விஷயம் தெரிஞ்சுது. நான் அதுக்கப்புறம் திட்டி இன்னும் 2 பேரை கூப்பிட்டு சண்டையாகி தான் அந்த பொண்ணை வீட்டில் எடுத்துகிட்டு போய் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்தேன். சரிங்களா, அதுவே நானும் கேட்கலன்னா அந்த பொண்ணு அவனுக்கிட்ட அப்படியே கேட்டுக்கிட்டு அழுதுகிட்டு நின்றுட்டு இருந்திருக்கோம். சரிங்களா, இந்த மாதிரி பொறுக்கி பசங்களாம் ரோட்டில் இருப்பாங்க. பொம்பளை பசங்க கிட்ட நம்ம தான் சொல்லி அனுப்பணும். நீ எதுவும் ஃபேஸ் பண்ண வேண்டாம். சப்போஸ் பக்கத்தில் ஆளுங்க இருந்தாங்கன்னா கூப்பிட்டு ஹெல்ப் கேளுங்கன்னு சொல்லி வளங்க சொல்லி